ஐயப்பனை கூட்ட இருக்க மாட்டாரா? வரணும். பக்தன் சரியாக இருந்தால் பகவான் நம்மளை தேடி வருவார். அடுத்து ஏன் திருத்தணி போகிறான்னு சொன்னேன். நானே ஐயப்பன் கோவிலுக்கு போக முடியாது, அதனால பார்க்கிறது கேட்கிறது தான் சொல்ல முடியும். ஆனா திருப்பதிக்கு போகிறது நானே அனுபவிச்ச விஷயம். எல்லாரும் புரட்டாசி மாசம் விரதம் இருந்து போயாச்சு. காட்பாடியோட என்ன நிப்பாட்டியாச்சு. காட்பாடியோட பார்த்தீங்கன்னா கைப்பிள்ளையோட இருக்கிறேன். 2 நாள் அங்கேயே இருந்தாங்க. 2 நாள் காட்பாடியோட வராதிங்க அப்படின்னு எங்களை மறிச்சிட்டாங்க. போனது 4 வண்டி மறிச்சிட்டாங்க. அங்க என்னடா பண்ணுறதுன்னு தெரியாம பிள்ளைக்கு பாலில சாப்பிட்டு போடல, குடிக்க முடியல, ஒன்றும் முடியல அப்படின்னு பக்கத்துல இருக்க சதுரகிரிக்கு போயாச்சு. ரத்னகிரிக்கு போயாச்சு. ரத்னகிரி முருகப்பெருமான் இருக்கார் இல்லையா, ரத்னகிரியில் போய் ஒரு நாள் வள்ளிக்கு போயிட்டு பாருங்க. வள்ளிமலைக்கு ஒரு நாள் நாங்கள் போய் 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் 3ஆவது நாள் அதுக்கப்புறம் அண்ணன் திருப்பதிக்கு அப்புறம் நாங்கள் திருப்பதி போயிட்டு வந்தோம். அன்னையோட விட்டு திருப்பதிக்கு போறது. அப்படி நான் திருப்பதியில் போய் 7 மணியான கும்பிட்டு தான் நாங்கள் மகிழ்ச்சியா கோடி கோடியா பணம் சேர்த்து லட்சமா நம்ம பணம் சேர்த்து கோடி கோடியா நகை சேர்த்து வீட்டுக்கு மேல வீடு கட்டி நான் மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்ற ஒரு அவசியம் எனக்கு இல்லை. எந்த ஒரு பக்தருக்கு எளிமையான தரிசனம் கிடைக்காத கோயில் தேவையே இல்லை. அதோட தெரியும் என் பொண்ணுக்கு இன்னைக்கு 15 வயசு. அதோட 15 வருஷம் ஆச்சு நான் போவேன். யாரும் திருப்பதிக்கு போறேன்னு போயிட்டு வாங்க அப்படின்னு. என்ன காரணம்? பக்தனை தேடி பகவான் வரணும், நம்ம இங்க இருக்கணும், நல்ல மனது. அதனால திருமூலச்சனார் உள்ள பெரியகோவில் 3ஆம் ஆலயம் வள்ளக்காரங்க வாய்ப்போட வாசல் கள்ளப்புறனைக்கும் தானா மணிவிளக்கு செல்ல தெரிந்தவர்களுக்கு ஜீவனே சிவலிங்கம் அப்படின்னாரு. உன்னுடைய மனசுனால போவேன், உன்னுடைய உள்ளந்தான ஆலயம், உன்னுடைய உடம்புனால கோவில், உன்னுடைய உள்ளத்தை சரியா வச்சுக்கோ, மனசை சரியா வச்சுக்கோ, எண்ணங்களை நேர்மையாக வச்சுக்க, கடவுள் உன்னை தேடி வருவார். ஆனால் எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவன் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கடவுள் அந்த பெருமான் சொல்றான்? நீங்க சொன்னீங்கன்னா முருகனை வேணும்னா எல்லாரும் வந்துடுவாங்க. என்ன காரணம்? முருகனுக்கு பெருமான் இருக்கிறார், முருகனுக்கு சிவபெருமான் இருக்கார், முருகனுக்கு பிரம்மன் இருக்கார். இப்போ மும்மூர்த்திகள் முருகனுக்கு ஒடுக்கம், அந்த மும்மூர்த்திகளுக்கு முப்பெரும் தேவியரும் ஒடுக்கம். இப்போ 6 தெய்வங்கள் முருகப்பெருமான் கூட ஒடுக்கம். அப்படின்னா நான் சபரிமலையிலிருந்து ஐயப்பன் வருவாரு, வரமாட்டாங்க? வருவாங்கல்ல. இப்போ என்ன பண்ணணும்? ஐயப்பனையும் அடக்கி மனதை தூய்மையாக வச்சு சிந்தையிலே இறைவனை நிறுத்தி கூப்பிட்டா ஐயப்பன் நாளைக்கே வரணும். அப்படி இருக்கும் பக்தி என்பது. நம்ம போய் தேடி தேடி இத்தனை வருஷம் எல்லாரும் ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கீங்க. யாருக்காவது சொல்ல முடியாத அளவுக்கு நான் பெரிய உயரத்துக்கு போயிருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்லுங்க. இவ்வளவு வருஷம் திருப்பதி போயிருக்காங்க, சொல்ல முடியாத அளவுக்கு நான் திருப்பதி கூட உயர்ந்திருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்லுங்க. கிடையாது. என்ன காரணம்? நம்ம கோவிலா போய் புண்ணியம் தெரிவிதில்லை. எப்பயாவது வசதி ஆயிடுவோம், எப்பயாவது நல்லா வந்துடுவோம் அப்படிங்கிறது அங்கே பிரச்சனை இல்லை. நம்ம வாழ்கிற வாழ்க்கை உன் எண்ணம் என்ன நினைக்கிறதோ அந்த எண்ணம் கூடவே உனக்கு வாழ்க்கை அமைப்பு கொடுக்கும். இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சத்துக்கு மிகப்பெரிய சக்தி இருக்க கடை. பஞ்சபூதங்களுக்கு இல்லாத சக்தி வேற எந்த கோவில்களுக்கு எந்த தெய்வங்களுக்கு இல்லை. இந்த பஞ்சபூதங்கள் தான் அருள் இருக்கு, சக்தி நிறைஞ்சிருக்கு. அதனாலதான் இந்த உலகத்துக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வந்துடும். திரும்ப நல்லது கொடுத்தாலும் நல்ல விஷயங்கள் வரும், கெட்டது கொடுத்தா கெட்ட விஷயங்கள் நம்மளை தேடி வரும். திணை விதைத்தாள் திணை அறுப்போம், வினை விதைத்தாள் வினை அறுப்போம். இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ நல்ல விஷயத்தை கொடுத்தா இன்னைக்கு அந்த பலன் கிடைக்காட்டியும் 5 வருஷத்துக்கு அப்புறமாவது அந்த பலன் நம்மளை தேடி வரும்.